இல்லை, அவர் தாராளமாக என்ன செய்யலாம், அந்த ஜனாசாவுக்கு போகலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தாய் கவனிக்கப்பட வேண்டியவர், தந்தை கவனிக்கப்பட வேண்டியவர். ஆக சகோதரர்களே, முதலாக புரிந்து கொள்ள வேண்டும், கணவனுடைய இயல்பிலே உள்ள ஒரு விஷயம், அவன் அதிகாரம், அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருப்பதனால் சில இடங்கள்ல மனைவி என்னது பொறுத்து போற மனைவி பொறுத்து போகணும். நல்லா விளங்கு, இவன் வேணுமென்று தான் சொல்றாண்டு, வம்புத்தனமா தான் சொல்றாண்டு விளங்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் நீதி கேட்டோம் என்று சொன்னால் ஒரு காலம் குடும்பம் என்ன செய்யாது, தொடராது. பொறுத்துக்கொள்ளணும். மன சைலன்ஸா வரக்குள்ள என்ன செய்யணும், அதை விளங்கப்படுத்தணும். இது இயல்பாக இருக்கும். இன்னும் சில விஷயங்களை பாருங்க பாப்போம். நல்லா ஆலோசனை பண்ணிக்கின்றிருப்பாரு, நீங்களும் மனைவி மாதிரி என்னது ஆலோசனை பண்ணிக்கின்றிருப்பீங்க. அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு அப்படி ஹீட் ஆகிட்டு வரும். சில ஆலோசனைகள் ஹீட் ஆகி ரெண்டு அளவுல பாரு, நீ உன்னோட வேலை செய்வேன், நான் என்ன பார்த்துக்கிறேன். நீ இவ்வளோ நேரம் இவர் தான் ஆலோசனை கூப்பிட்டது, என்ன செய்யணும் இவர் தான் கேட்டது. மனைவி ரெண்டு விளக்கம் சொல்ல கூட இவருக்கு பொறுக்காது. கணவன் இயல்புல உள்ளது. உங்களோட வேலையை நீங்க செய்யுங்க, சம்பாரிச்சனுக்கு செலவழிக்க தெரிய மாட்டுவாரு. நான் எப்படி சம்பாரிச்சனோ அப்படி எனக்கு செலவழிக்க தெரிய மாட்டுவாரு. அப்ப அந்த நேரத்தில் சொல்லுவாரு, கூப்பிட்ட ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல தெரியும். எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக ஆலோசனை சொல்ற மாதிரி தான் சொல்றது. அது ஆணுடைய இயல்பு. மனைவி தனக்கு எதிராக தான் சொல்றாருன்றது அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த இயல்பு வரும். இது போன்ற நிறைய இடங்கள் மனைவி கொஞ்சம் பேசிட்டு போகலன்னு வாய மூடுன்றது, ஒரு நல்ல விஷயம் பேசினாலும் வாய மூடு என்று சொல்றது. இது அதிகாரத்தின் இயல்பு. இன்னும் பாருங்க பாப்போம், பெருவர் என்ன செய்வார் தெரியுமா, மனைவிக்கு 1000 சட்டம் போட்டு வச்சிருப்பாரு. நீ அவனோட பேசக்கூடாது, இவனோட பேச போடணும், அவனோட பேசக்கூடாது, இவனோட பேசக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, இந்த சாப்பாடுக்கு போகக்கூடாது சட்டம் போடுவார், கட்டாயம் போடணும். இவர் ஒரு இடத்துல வேலை செய்வாரு, வேலை செய்யற இடத்துல பார்த்து இவர் எந்த சாப்பாடுக்கு போகப்படாண்டா பொஸ்ஸுக்கு அந்த சாப்பாடு வந்துடும், பொஸ் வேற கூட சாப்பாடு வந்துடும். இவருக்கு உள்ளுக்கு யோசனை, வீட்டில் தடுத்தேன் போகாம இருந்தா பிசினஸ்ல பிரச்சனை வந்துடும் தெரியாம நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன்ட்டு லைஸா அந்த இடத்துக்கு போயிடுறது. போனா அங்க இவோட மனைவியோட பழகின யாராவது ஒரு பொம்பளை வந்திருப்பாங்க, இதை கண்டுருவா, இவர் இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் போறலையே, இவர் இங்க வந்திக்கிறாருன்னு சொல்லி அப்படியே கொண்டு ஒரே ஊதிங்களே. சரியா, உங்களோட கணவன் அங்க வந்திருந்தார் போக மாட்டார், அவரு அந்த சாப்பாடு போக மாட்டார், வந்திருந்தார் என்ன முதல்ல நான் கண்டேன்ட்டு அவங்க லைட்டா முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவர் வீட்டுக்கு வந்தா மனைவி என்ன செய்வா, என்ற தாத்தா வீட்டுல இந்த கலையை நடச்சி போவானாண்டா, அவன் மார்க்கமா பார்க்கலது, இந்த வீட்டுல இந்த சாப்பாடு நடச்சி போவானாண்டாரு, அந்த வீட்டுல அந்த சாப்பாடு போவானாண்டாரு. இவர் பொஸ்ஸை சுட்டி சாப்பாடுக்கு பேத்திக்கிறாரு. ரெண்டு கேட்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்று வந்தா இந்த மனைவி ஹேண்டில் பண்ற முறையில தான் அங்க பிரச்சனை உண்டாது. வீட்டுக்கு வந்த உடனேயே இப்ப இவரு மறைச்சிக்கிட்டு தானே வாரது, அப்ப இவரை கொஞ்சம் இறக்கி நீங்க ஏன் போனீங்க லைட்டா புறவு பேசலாம். மனைவி மாற அப்படி பேசுறல, வந்த உடனேயே நீங்க இந்த சாப்பாட்டுக்கு போனீங்களாண்டு இவர் பாப்பாரு, முதல்ல யார் சொல்லிக்கணும், இந்த விஷயத்தை யார் சொல்லிருக்கணும் என்று அடுத்த சொல், ஓ போனேன் பெண்ணா, இதான் பேச்சு. இவர் அதிகாரத்தால் வர போன என்ன செய்ய போறான்னு. அப்ப நீங்க என்ன போனாண்டு, அது நீ போகாம இருந்தா சமூகத்துல ஒரு நஷ்டமும் இல்லை, நாங்க போகாம இருந்தா வேலை கிழிஞ்சு வைத்துரும், தானே எனக்கு வேலை இல்லாம போயிடும், அதுக்காக வேண்டிதான் நான் போனேன் என்று ஒரு சமாளிப்பு நடக்கும். மனைவிக்கு விளங்கும், அதிகாரத்தாலேயே துஷ்பிரயோகம் செய்கிறேன் விளங்கும் மனைவிக்கு இயல்புலையே. ஆனா இதை என்ன செய்யலாது, நீதி கேட்கலாம போகும். அப்ப இதையெல்லாம் மனைவிமார் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு முறை ஒன்று இருக்குது. அமைதியாக இருப்பட்டி கொஞ்சம் பேசி விஷயத்தை விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம். ஒரு மனைவி கணவனுடைய விஷயத்தில் கணவனுக்கு அதிகாரம் இருக்கு எல்லா விஷயத்திலையும். இந்த அதிகாரத்தை கணவன் சில பொழுதுகளில் தெரியாமலோ தெரிஞ்சோ ஆத்திரத்திலேயோ தவறா பயன்படுத்துவான், கூடுதலா பயன்படுத்துவான். அவர் என்ன செய்வாரு, நீ இந்த மச்சானோட பேசக்கூடாது, இந்த மச்சானோட பேசக்கூடாது சட்டம் போடுவாரு, பேசக்கூடாது. உண்மையிலே இவர் என்ன செய்வாரு, இவருக்கு யாரெல்லாம் அஜினபியோ மைனிமார் இருக்கிறாங்களோ அவங்களோட பேர் பேசுவார். இப்போ மனைவி நீங்க சட்டம் போட்டீங்க பேசப்பட, அப்ப நீங்களும் பேசக்கூடாதான்னு எங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள்வோம், நாங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள்வோம். ஆனா நீங்கள் அப்படி இல்லை, பொம்பளைகள். இஸ்லாம் சொல்லுது பொம்பளைகள் பலகீனமானவர், அப்படி சொல்லவே இல்லை இஸ்லாம். அப்படி ஒரு இஸ்லாம் என்னது, பொம்பளைகள் பலகீனமா இருக்குன்னு சொல்லுது. அதனாலதான் அந்த கண்ட்ரோல் போட்டிருக்கிறது. எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சமூகத்துல பழகுறோம், போறோம் வாரம் எல்லாம் எங்களுக்கு கிளியரா விளங்கும். அப்படி பேசுவாங்க, பழகிட்டான். ஆனா பிள்ளை இஸ்லாம் ஆணுக்கும் சட்டம் பொம்பளைக்கும் சட்டம் தான் போட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா பொம்பளை பெரும்பாலும் பாதுகாப்பா நடப்பா, ஆம்பளையை விட பொம்பளை பெரும்பாலும் பாதுகாப்பா நடப்பா. அப்ப இவைகளை எல்லாத்தையும் நாங்க பார்க்கிறோம். சமூகத்தில் இயல்பிலேயே இந்த குறையை ஆண்கள் விடுகின்ற பொழுது பெண்கள் என்ன செய்யறாங்க, அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். பெண்கள் அதை அதிகாரம் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். இது முதல் அம்சம். இரண்டாவது, கணவனுடைய விஷயத்தில் ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு கணவன் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் குன்து ஆமுரன் அஹதன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒருவர் இன்னொருவருக்கு சுஜூது செய்யலாம் என்ற அனுமதி நான் ஏவுவேன் என்றிருந்தால், ஒருவரை இன்னொருவருக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நான் ஏவுவேன் என்றிருந்தால், மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நான் ஏவி இருப்பேன். மனைவியை கணவனுக்கு நான் சுஜூது செய்யுங்கள் என்று ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு புள்ளைய சுமக்கிறதுல, அவன் அந்த காலத்தை கழிக்கிறதுல, அந்த புள்ளைய பெத்தெடுக்கிறதுல, பால் ஊட்டுறதுல, வளர்க்கிறதுல பெரும் பங்கு யாருக்கு? மனைவிக்கு தான். கஷ்டம், கண்ணீர், கவலை எல்லாம் மனைவிக்கு தான். பிரசவத்துடைய வேதனை ஒரு பெரிய ஒரு வேதனை. அப்படி இருந்தும் கூட இஸ்லாம் சொல்லல கணவனை மனைவிக்கு சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன் சொல்லல. சொல்லாம மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன் என்று சொல்லுது. என்ன காரணம் தெரியுமா? இந்த கணவன் தண்ட வாழ்க்கையில உழைப்பு என்ற பகுதியில் படுகின்ற கஷ்டம், உழைப்பு என்ற பகுதியில் அவன் சிந்தனையில சுமந்து கொள்கின்ற ஒரு கஷ்டம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒத்த ஒரு மூட்டையை முதுகுல தூக்கிட்டு போவான், ஒரு மூட்டை அரிசை முதல்ல தூக்கிட்டு போவான், பேசாம போவான், வெயிட் தான் பேசாம போவான். ஆனா சும்மா போற ஒத்தனை பார்த்து இப்போ ஒரு பஸ் வந்து மூட்டை, அந்த மூட்டையை கொண்டு போய் அங்க வேண வைப்பான். ஆனா உனக்கு மூளைக்கான்னு கேட்டா கோபம் வரும் அவனுக்கு. உனக்கு மூளை இருக்குதா, அறிவு இருக்குதா, உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்டால் அவனுக்கு என்ன செய்யும்? கோபம் வரும். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? உடம்புல ஏத்துற சுமைக்கு தானே அதை மனுஷன் தாங்குவான். அதான் இந்த பிரசவ வேதனை, அந்த உழைப்பு எல்லாம். ஆனா மூளையில ஏத்துற சிந்தனைக்கு தானே சுமை, அது மனுஷன் தாங்க மாட்டான். இப்படி எத்தனை ஏச்ச ஒரு ஆம்பளை வாங்குறான், முதுகுல இல்ல சிந்தனையில. ஒரு அதாவது அன்றாடம் 400 ரூபா 500 ரூபா சம்பளத்துக்காக வேண்டி உழைப்புல சேர்றான். ஒரு கணவன் ஆகிக்கிறவன் தன்னை பிள்ளையை பார்க்கணும், மனைவியை பார்க்க வேண்டும் என்பதற்கு அவர் கடையில சேர்றான். கஷ்டப்பட்டு மூட்டைகளை சுமந்து உழைச்சி ஏச்சிப்பட்டு நம்மளாம் உழைக்கிறான். என்றைக்குடா சம்பள நாள் வருமானு பார்த்துட்டு இருக்கிறான். அங்க கடைக்காரன் வந்து கத்துவான், 8000 வந்துட்டு இன்னும் தரையலான்னு சொல்லி சம்பளம் கிடைச்சோன்னே தார வேண்டுவான். அடுத்தது இங்கே மறந்து செலவு, அவங்களை கரண்ட் பில், இப்படி என்ன அவனோட தலை பாரமாகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்து மனைவி சொல்ல, பிள்ளைக்கு கடுமையாக சுகம் இல்லாமல் இருக்குது, மருந்தெடுக்க போகணும், ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வாங்களா, 1000 ரூபா வாங்கிட்டு வாங்க. இவர் என்ன இப்படி கேட்கறது, இப்போதான் சம்பளம் எடுத்து ஒரு 5 நாள் ஆகிட்டு 6 நாள் ஆகிட்டு, கேட்டால் தருவானோ தெரியா என்ற உணர்வோடே போவார். ஒரு என்ன சொல்ற, ஒரு கணவன் வந்து எப்படிய சிந்தனை ரீதியான வேதனைகளை சொல்றேன். அப்ப போனா இவர் இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சு, தான் உழைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு போகின்ற நேரம் வரைக்கும் அந்த பொஸ் வந்து கேட்கறதுக்கு டைம் வராது, அவர் எப்பயும் பிஸியா இருப்பாரு. அதுக்காக வேண்டி கூடுதலா வேலையும் செஞ்சு அவருக்காக வேண்டி கொஞ்சம் நெளிஞ்சு சிரிச்சு வலிஞ்சு போய் அந்த 500 ரூபாவை அன்றைக்கு எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அன்றாட உழைப்பாளிகள் அப்படி கஷ்டப்படுறாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியில ஒரு பஸ் என்ன நிக்கிறீங்கன்னு கேட்பாரு. அப்படிதான் கேட்பாங்க, என்ன நிக்கிறீங்க? இல்லை ஒரு 500 ரூபா சம்பளம் போன கிழமை தந்தனே அப்படின்னு ஒரு வசனம் வரும். இல்லை இவருக்கு பிள்ளை கொஞ்சம் மருந்து எடுக்கிற நோய்